வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி ஒரு கை டிசைனும் நெக் டிசைனும் பார்க்க போகிறோம். நம்ம கை டிசைனுக்கு இந்த மாதிரி ஒரு பூ டிசைன் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் கொண்டு இப்படி எடுத்துருங்க. இது நல்லாயிருக்கும். இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ரெண்டாக மடித்து ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். அதுலேயே குட்டியாக ஒரு இலை மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பசை பகுதி வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் நெக்குக்கும் சேர்த்து வச்சு அயன் பண்ணுறேன். இப்போ இந்த குட்டியாக இருக்கிறதும் வச்சு இந்த கலரில் அயன் பண்ணலாம். சாரியில் இந்த கலரும் இருக்குது. இது எல்லை சிப் நிறைய தேவைப்படும். இப்போ இது ரெண்டாக மடித்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது சன்க்ரேப்பு. நல்லா வெளியில் எடுத்துடலாம். இப்போ 2 சைடு கட் பண்ணிவிட்டு தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. இதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். ரெண்டையும் விரிச்சு விட்டு சென்டரில் தையலை போட்டுடலாம். இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இது 1/4 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். இது கிராஸ் பீஸு ரொம்ப அகலம் வைக்காதீங்க. ஏன்னா இது நமக்கு குட்டியாக இருக்கனால ரொம்ப அகலம் வச்சிங்கன்னா தைக்கிறதுக்கு சரியாக வராது. நூலெல்லாம் அப்பக்கப்போ ஒட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ உள்ளே எக்ஸ்ட்ரா உள்ளதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எப்பயும் போல் மடக்கி தைச்சிடலாம். இப்போ இதை எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துருங்க. இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்கும். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. நல்லா உள்ளே தள்ளி விடுங்க. இதுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரே மாதிரி எல்லாம் அழகாக இருக்குது. அப்புறமா இந்த பீஸ் நம்ம ரெட் கலரில் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கும் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். 1/2 இன்ச்சு அளவு மட்டும் எடுத்து வைங்க. இப்போ அதே மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு
ஃபுல்லாக இந்த கட்டரை வச்சு இந்த கார்னர்கிட்ட கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி சுற்றிலும் அழகாக வச்சு வைங்க. ஏன்னா நம்ம அந்த கார்னர்கிட்ட எல்லாம் சரியாக வச்சு தைச்சோன்னா தான் அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஆனால் இந்த ப்ளவுஸ் என்னோடது தான். போட்டு விட்டு எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா சாரியில் இருக்க மாதிரியே பூ ரொம்ப ஒரே மாதிரி பண்ணி தைச்சிருந்தனால. அதுவும் 2வது பூனம் சாரி ப்ளவுஸு பிளாக் கலருக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணினது ரொம்ப எடுப்பாகவும் அழகாகவும் இருந்துச்சு. எல்லோரும் கடைக்கு போட்டு போனப்போ கூட நம்மளே பார்க்குற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். கைக்கு கீழேருந்து சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இது முன்பக்கம் வர்ற மாதிரி இந்த பூவை வச்சுக்கோங்க. இந்த பூ முன்னாடி வரணும். கை குட்டை கை தான். அந்தந்த கலருக்கு நூல் மாற்றிக்கோங்க. இப்போ இன்னொரு பூ இந்த சைடும் இந்த இலை இந்த பக்கம் கொடுத்துடலாம். கீழே அந்த பிசுறுலாம் தெரியாத மாதிரி நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு லைன் கொடுத்துடலாம். நான் ஒரு 3 லைன் கொடுக்குறேன். ஒன்றுக்கும் 4 தடவை திருப்பி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன் நூல். இதுக்கும் நம்ம சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். ரெண்டுக்கும் போட்டாச்சு. இது கரெக்டாக மேலே தூக்கி வைங்க. மேலே பூக்கும் இதுக்கும் நம்ம கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பிசர்லாம் நல்லா உள்ளே தள்ளி வச்சு விடுங்க. அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கீழே நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். பாருங்கள் 2 கைக்கும் ரொம்ப அழகாக பண்ணிட்டோம். அடியில் கோல்டன் கலர் கொடுத்து சன்கிரேப் கொடுத்துட்டு நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ அந்த பிசுரும் சேர்த்து அடியில் போயிடும். இப்போ உருட்டி தைச்சிடலாம். இப்போ 2வது தையல் போட்டுடலாம். போட்டு இதுக்கெல்லாம் பாசி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பின்னாடியும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துடலாம்.
மேலே தைச்ச எனக்கே ரொம்ப சந்தோஷம். நம்மளாலே இப்படிலாம் தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திருப்தியாக இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. போட்டு ஒட்டி நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா பேக் சைடு வந்து அப்படியே அந்த சாரியில் இருக்க பூவை அப்படியே வச்சுருந்த மாதிரி இருந்தது. ரெண்டாவது எனக்கு பிளாக் கலர் சாரீ ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேட்சாக நம்ம பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி வச்சிடலாம். எனக்கு மற்ற டிசைனோட இந்த மாதிரி லைன் போட்டு பூ மாதிரி பண்ணுற டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், இது ஒன்று சைடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கை. இப்போ அடுத்து ப்ளவுஸு பார்க்கலாம். பேக் சைடு வந்து 3.25 இன்ச்சு, ஒயரை வந்து 3.5 இன்ச்சு. இது ரவுண்ட் நெக்கு, போட் நெக் மாதிரி வரும். கீழேயும் ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம அடித்து திருப்பிடலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டு இப்போ திருப்பி விட்டுறலாம். நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ எட்ஜிலே தையல் போட்டுடலாம். இப்போ நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு வந்துடுங்க. இப்போ கீழே வந்து மடக்கி தைச்சிடலாம். இது பேக் பட்டன் வரும். பண்ணிவிட்டு நமக்கு வந்து 2 சைடும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பட்டன் பீஸ் நம்ம அடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சுன்னா கஷ்டமாயிரும். அதனால் வந்து 2 பட்டன் பீஸுமே வந்துட்டு சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்போயுமே பேக் சைடு வந்து கயிறு வைப்பேன், இல்லைன்னா வளையம் தான் வைப்பேன். நான் வந்து வி அடிச்சுட மாட்டேன். மேலே வந்து நம்ம பைப்பிங் கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ கையோட உயரம் 7 இன்ச்சு, அகலம் 9 இன்ச்சு, சைடில் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இது கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சென்டரில் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இது வந்து முன்னாடி கழுத்து 4.5 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. முன்னாடி அடித்து திருப்பிடலாம். அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. எட்ஜிலே தையல் போட்டுடலாம். இப்போ இதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் கொடுத்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இதை உருட்டி தைச்சிருங்க. இப்போ அடிப்பக்கம் வந்து நீங்கள் இழுத்து கொடுக்கணும். மேலே வந்து லூஸாக விடணும். அப்போ தான் 2 சரியாக வரும். இப்போ வந்து இதுக்கு பைப்பிங் கொடுத்துருங்க.
இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து சுற்றிலும் ரெண்டு பக்கமும் நெக்குக்கு பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ கை வந்து அடையாளப்படுத்திக்கலாம் சென்ட்ரு. உங்களுக்கு பஃபி வந்து எதுலேருந்து வேணுன்றதை மார்க் பண்ணிவிட்டு அது போல் வைங்க. மூணு பிளேட்ஸும் மொத்தமாக ஒரு இடத்துல வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இது மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி ஒரே பக்கமாக வர மாதிரி கொடுத்துக்கோங்க. பார்டர் மடித்து தைச்சிடலாம். எஜ்ஜில் தையல் வர மாதிரி வச்சுருக்கேன். படியில் பார்டர் கொடுத்து மேல் வாக்கில் திருப்பிக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மேலே திருப்பி தையல் போட்டுடலாம். இப்போ கீழே வந்து எட்ஜில் ஒரு தையல் போடுங்க. இப்போ கை வந்து நம்ம எப்பயும் போல் பஃப் வச்சு தைச்சிட்டு நெட்டாக தையல் போட்டுடலாம். இப்போ சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதுவும் ஷோல்டரும் ஒன்றா வரணும். இந்த பக்கமும் ஈவனாக ஃபிட்ஸ் வரணும். ஏன்னா வந்து நீங்கள் ஒரே பக்கமாக அதிகமாக வச்சிடாதீங்க, அது நல்லா இருக்காது. ரெண்டு பக்கமும் ஈவனாக வர மாதிரி வைங்க. சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா சென்டரில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி தைக்கலாம். அதை காட்டிலும் இதுதான் ரொம்ப ஈஸி. இப்போ சரியாக இருக்குது, தையல் போட்டுடலாம். இதுக்கு நாட்டு அடிச்சிடலாம். எப்பயும் போல் அடித்து திருப்பிட்டு அப்படியே கை மேலே தூக்கி முறுக்கிடுங்க. ஏன்னா இது போட் நீக்குன்றதுனால நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ இதே மாதிரி நாட்டு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கழுத்து ஃபுல்லாக நம்ம தர்மாக்கோல் பால் வந்து முன்னாடியும் பின்னாடியும் ரெடி பண்ணி அப்படியே கொஞ்சம் தள்ளி நல்ல அந்த நம்ம சுற்றி முடிச்சு போகிற எட்ஜில் வரைக்கும் நீங்கள் கொண்டுட்டு போய் நல்லா தள்ளி வச்சு தைச்சிங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி தான் ரெடி பண்ணணும். இது வந்து saree ப்ளவுஸோட இருக்கிறத வச்சு நம்ம டிசைன் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் கொடுத்துருக்கேன். இது காலேஜ் பிள்ளைங்க போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் ப்ளவுஸ் டிசைனு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கை டிசைனும் ப்ளவுஸ் டிசைனும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திண்டுக்கல் டெய்லரோட ஜாயிண்ட் சேனல் தான் இது. ஏன்னா வந்து அது ஒன்றுலேயே வந்து நம்ம வீடியோஸ் பையனா ஒரு தடவை வந்து சேனல் எடுத்துட்டாங்க. அதுக்கு பயந்துட்டு இதுலேயும் சேஃப்டிக்காக போட்டு வைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த டிசைன் ப்ளவுஸும் கை டிசைனும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துங்கள். இதுக்கு வந்து நாட்டு வச்சு அடிச்சிடலாம். அடிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.